அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 ஐப்பசி மாதத்தின் பலாபலன்கள் உங்களுடைய ராசியான மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசியா இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், தற்போதைய நிலை என்ன, இதற்கு முந்தைய நிலை என்ன அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விவரம் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்க போறோம். நட்சத்திர பலன்களோடு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில மீனம் ராசி எதுலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறிவியல் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அறிவியல் அறிவு சார்ந்த பார்வை அப்படிங்கிறது நிறைய உண்டு. நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எப்படின்னா சில பேர் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு வருமானத்துக்குள்ள வருவாங்க. நீங்க அப்படி கிடையாது. என்னன்னா நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான தகவல் சேகரிப்பு, அதிகப்படியான தகவலை தெரிஞ்சுக்கிறது, டெக்னாலஜி வைஸா தெரிஞ்சுக்கிறது, கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிறது, அறிவியல் சார்ந்த விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறது அப்படின்னு இப்ப புதுசா வரக்கூடிய அனைத்து விஷயத்தை பற்றியும் தெரிந்து கொள்றது அப்படிங்கிறதுல முதன்மை தகவல் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொண்டவர்கள். ஆமா, உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, இப்படிப்பட்ட உங்களுக்கு வேலை தொழில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ராசியிலே இருந்து வந்த குரு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 5ஆம் இடத்தில் பாருங்க யார் இருக்காங்க, சூரியன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் 9ஆம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப மீனம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அப்படின்னா பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கக்கூடியவங்க. தொடர் முயற்சி, அடுத்தடுத்த முயற்சி, அடுத்தடுத்த வாய்ப்புகள், உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போறோமா அப்படின்னா தான் சிக்கல். ஏன்னா உங்களோட அறிவுக்கும் அங்கே உங்களுக்கு மேலதிகாரி, உங்களுக்கு உங்களோட வேலை பார்க்குறவங்க, அவங்களோட இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள்ல இருக்கக்கூடிய அறிவுக்கும் பொருந்தாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்து நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட தொழில் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு ஒத்து வருது, அதுக்கு மேல அது ஒத்து வரல. சரி, சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தொழில் அதை சஸ்டைன் பண்ற வரையும் அந்த தொழிலை நம்மளால செய்ய முடியல. அடுத்தடுத்த விஷயத்துல முயற்சி எடுக்கிறோமே தவிர எடுத்த ஒரு முயற்சியில சஸ்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்கு இருந்து வருது. அதுலயும் குடும்ப உறவுகள்ல ஏகப்பட்ட சிக்கலா சந்திச்சாச்சு. அடுத்து பாருங்க, பணம் சார்ந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பண பிரச்சனை, என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிற ஒரு சிக்கல். குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை, இது மூணுமே இது 4மே பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டா ஒன்று, இது விட்டா அது விட்டா இது அப்படின்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். சரி, இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதும் போல மைண்ட் செட்ல ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ராசிநாதன் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்ந்து, அதுவும் முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு அமர்ந்து தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, அதே நேரத்துல லாபத்தை தரக்கூடிய வேலை தொழில் அமைப்புக்கு காரகமான செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களை நாடி சில விஷயங்கள் வந்து சேரும். எப்படி அப்படின்னா நீண்ட நாள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலை தொழில் வருமானம், கொடுத்த பணம் திரும்பி வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயத்துல வரக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை சரி செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், குழந்தைகளுக்கு நம்ம இதை செஞ்சோம், குழந்தைகள் நமக்கு அதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பல்வேறு விதமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப லாபம், தொழில் லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. தொழில் லாபம் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் லோன் போட்டு
அது மட்டும் இல்லாமல் லோனுக்காக ட்ரை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க இல்லையா, லோன் கிடைக்கும், அதை தொழில் முதலீடு போடக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இப்படி இருக்குது நிலவரம். படிப்பு எப்படி இருக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னா அற்புதமாக வரும். குழந்தைகளுக்கு படிப்பு. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய குறை ஒன்றும் இல்லை. அதே நேரத்துல கடந்த காலத்துல இருந்த சிக்கலை விட இப்போ ரொம்ப சிக்கல்களும் பிரச்சனைகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க, நல்லது. அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குது, வயது மூத்தவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அஸ்யூஷுவலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே செய்யுங்க. புது முயற்சி, புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும், புதுசாக அவர்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடியது என்ன? உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கையில, மிருகசீர நட்சத்திரம் அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, எதிரையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செயல்படுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, மன துணிச்சல், அதே போல் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் உண்டு. அடுத்து பாருங்க, திருவாதிரை நட்சத்திரம் பேச்சாற்றல், செயல்திறன், எதுலையும் முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த விஷயத்தையும் தட்டி கேட்கறது, பாராட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்களோட தொடர்புகளால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆமாம். அடுத்து பாருங்க, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் எதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, நிதானமாக போகக்கூடிய ஒரு தன்மை, எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு மனசு போனாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்குன்னு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அப்படிங்கிறது ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்களால் மற்றவங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான இலக்கண அடிப்படையில், திசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்கும், நட்சத்திரங்கள் அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.